வாழ்க வளமுடன். இப்போ பிஸ்னஸ் ஐடியா சீரிஸ் பார்ட் 4ல இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு டைலரிங் டைலரிங் மிஷின் வீட்டில் இருக்கும். ஆனால் எனக்கு தைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அது வச்சு சும்மா ஜஸ்ட் அப்படியே குழந்தைங்களுக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. அது நல்லா வரும். அப்படியே அவங்களுக்குன்ற ஒரு ப்ளவுஸ் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் தைச்சிக்கிட்டு நல்லாவே இருப்பாங்க. ஆனால் அது ஃபேமிலி வரைக்கும் தான் அவங்கனால தைக்க முடியும். வெளியே எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு சில இந்த வீடியோவில் ஒரு சில ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் தாங்க. மிஷின் என்னோடது இது பழைய மிஷின்னு. இப்போது ரேட் ஒரு 3000 3500 இருக்கும். அது போக உங்களுக்கு சிசரு, அதோட நூல்கண்டு, இந்த மாதிரி இதுக்கு நம்மளுக்கு மோட்டார் வேணும்னா இதெல்லாமே சேர்த்து 5,000 to 6,000ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முடியுது. இதுக்கான இடம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தால் போதும். நம்மளுக்கு பிஸ்னஸுக்குன்ற மாதிரி ஒரு கடை பிடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருந்த மாதிரியே நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிட்ஸுங்களுக்கா இல்லை லேடிஸுங்களுக்கா இல்லை ஜென்ஸுங்களுக்கானதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிங்க. எனக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வரும், லேடிஸுங்களுக்கு வரும், எனக்கு ஜென்ஸுக்கு தான் வராது அப்படின்னா அந்த ஒர்க் தெரிஞ்சவங்கள கூட நம்ம ஹையர் பண்ணிக்கிடலாம். நம்மளோட பிஸ்னஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே நம்மளோட கஸ்டமர் தான். ஒருத்தர் போட்டுக்கிட்டு போனோம்னா அது பார்த்து நல்லா இருக்குதுன்ட்டு 4 பேர் கேட்குவாங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். மெயினாக நம்ம கஸ்டமர் கிட்ட துணியை வாங்குறப்போ அவங்களுக்கு 2 நாளில் கொடுத்துட்றேன்ட்டு சொல்லக்கூடாது. 4 நாள் ஆகும்னு சொல்லி வாங்கிக்கிட்டவங்க கிட்ட 2 நாள்லேயே அதை நீங்கள் தச்சு கொடுத்துட்டீங்கனாக்கா அவங்களுக்கு அரே நம்மளுக்கு 4 நாளுன்னு சொன்னாங்க, அதுங்களும் 2 நாள்லேயே கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு குட்வில் உங்களுக்கு வரும். இன்னும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு பேனர் மாதிரி வாசலுக்கு வெளியே கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறவங்க வரவங்க பார்த்து இங்கே தைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒருக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூட செய்வாங்க. இதில் எம்ப்ராய்டரி இதெல்லாம் கூடவுமே நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இப்போல்லாம் ஹேண்ட்பேக் எல்லாம் மேட்சிங்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமுமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த துணிகளில் ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் செஞ்சு கடைகளில் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் தைக்கிறவங்க சீலைக்கு பீக்கோ, ஃபால்ஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் கொடுக்குறப்போ அதோட ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணுன்றப்ப சின்ன சின்ன பிட்டு துணிங்கள்லாம் இருக்கும். அதில் அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி எல்லாம் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் மாதிரி நம்மக்கிட்ட தச்சுக்கிட்டாங்க, இந்தாங்க இதுக்கு செட்டிங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு செட்டாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மக்கம் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஓகே, அதையும் நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா அதுக்குமே கூட ஹையர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைக்க வரவங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அவங்களே உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து செய்ய வச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம்மாக இருக்கும். ஃபினிஷிங்கும் ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களுக்கு நிறையா ஆர்டருங்க வரும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி இம்ப்ரூவ் ஆகையில் நீங்கள் வெளியே ஸ்கூலுங்களில் கூட போயிட்டு யூனிஃபார்ம்ஸ்க்கெல்லாம் கூட ஆர்டர் எடுத்துக்கிடலாம். காம்போ ஆஃபர்ஸு இதெல்லாமே உங்களோட பிஸ்னஸ்க்கு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுங்களை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. சாதிக்கணுன்ற எண்ணத்தில் நிறைய பேர் இருக்கும். எப்போவும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம தையல் பழகி வச்சுருப்போம். இந்த தையல் கலையை வச்சு பிஸ்னஸ் ஐடியா சீரீஸை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நம்ம வாழ்க்கை பாடம் சேனலில் மெயின் எய்ம் இந்த பிஸ்னஸ் ஐடியா சீரீஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே வீட்டில் இருந்து நம்ம இன்கம் கெயின் பண்ணுறதுக்கு தான். இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. தையல் கலை இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதனால் அவங்களுக்கு உபயோகமாகும்.